ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன். நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வறுத்த முந்திரியை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே போல் ஒரு 10 போல் திராட்சை எடுத்துருக்குறாங்க. அதையும் நல்லா வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த நெய் கூடவே 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறாங்க. அதுவும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. அந்த தண்ணி கூடவே ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கட்டிப்படாத அளவுக்கு கைவிடாமல் கிளறிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. நான் தனித்தனி பேட்சாக 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறாங்க. இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்குறாங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம கேசரியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கடைசியாக தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேசரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பை.